உதகையில் விளையாட்டு மைதானம் அமைத்து தருமாறு நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்து வந்த இளைஞர்களுக்கு மைதானம் அமைத்து கொடுத்த தமிழக வெற்றிக் கழக மாவட்ட ஆலோசகர் டோனிக்கு இளைஞர்கள் பாராட்டுகளை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அமைந்துள்ள சின்கோனா பகுதியில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உள்ள நிலையில் தங்கள் கிராமத்தில் விளையாட்டு மைதானம் இல்லாததால் கிரிக்கெட், கால்பந்து உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்க 10 முதல் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கிராமங்களுக்கு சென்று பயிற்சி பெற வேண்டிய சூழ்நிலை இருந்ததாக தெரிவித்தனர். இதனால் தங்களது கிராமத்திலேயே பராமரிப்பின்றி காணப்படும் விளையாட்டு மைதானத்தை சீரமைத்து தருமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கும் விளையாட்டுத்துறைக்கும் பலமுறை மனு அளித்துள்ளனர். ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட ஆலோசகர் ஊட்டி டேனியிடம் இளைஞர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த நிலையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் அவர் நேரில் சென்று கிராம பகுதியில் விளையாட்டு மைதானத்தை ஏற்படுத்தி தந்துள்ளார். நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட ஆலோசகருக்கு நன்றியை தெரிவித்தனர். நாங்கள் சிசிஜே மினிஸ்ட்ரி மூலிமா அருமையான சின்கோனா வாலிபர்கள் கேட்டிருந்தாங்க கிரவுண்டு வேணும்னு சொல்லி. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல போய் விளையாடணுன்னா 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வில்லேஜ் கிரவுண்டில் தான் போய் விளையாடணும். இங்கே ப்ராப்பராக கிரவுண்டு கிடையாது. அவங்க கேட்டதுனால இங்கே நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, 200க்கும் மேற்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய விளையாண்டுருக்காங்க. இங்கே கபடி, கிரிக்கெட்டு ரொம்ப ஃபேமஸாக விளையாடுறது. நாங்கள் சிசிஜே மூலிமா இந்த இடத்துல கிரவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். அவங்க கபடி நடக்கணும், கிரிக்கெட் நடக்கணும்னு சொல்லி இங்கே நிறைய டீம் எல்லா இடங்கள்லேருந்து முதல் முறையாக நாங்கள் இது ஒரு திருவிழாவாக எங்கள் கிராமத்தில் பொதுமக்கள், தலைவர், ஊர் தலைவர், எங்களுடைய வாலிபர்கள் எல்லோரும் சேர்ந்து இது ஒரு திருவிழாவாக நாங்கள் கொண்டாட இருக்கோம். கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் ஒரு 200க்கும் மேற்பட்ட யங்ஸ்டர்ஸ் பசங்க இருக்காங்க. எங்களுக்கு விளையாடணும் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி தான் போய் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஊர்லேயே இங்கே ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய கவர்மெண்ட் இதெல்லாம் போய் கேட்டிருக்கோம், நிறைய பண்ணோம், நிறைய அரசு துறைகிட்டலாம் போய் கேட்டோம். ஆனால் யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரல. நாங்கள் போயிட்டு சிசிஜே மிஷன் மூலமாக அண்ணன் இன்னைக்கு ஊட்டி டேனி இன்னைக்கு எங்களுக்கு இந்த கிரவுண்டை பண்ணி தரதுக்காக அது மூலயமா தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட தலைமை ஆலோசகர் ஊட்டி அண்ணன் ஊட்டி டேனி எங்களுக்கு இன்னைக்கு பண்ணி தந்திருக்காரு. வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இது மூலயமா நாங்கள் நிறைய பிளேயர்ஸ் உருவாக்குவோம். நாங்கள் கடந்த கொஞ்சம் வருஷமாக எங்களுக்கு கிரவுண்டு எந்த வசதியும் இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் தூரமாக 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி தள்ளி போய் தான் மேட்சஸ் எல்லாம் விளையாண்டுட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி நேரத்தில் எங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடைக்கல. அதனால எங்கள் டேலண்ட்டையும் எங்கேயும் நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியல. அந்த சமயத்தில் தான் எங்களுக்கு டிவிகே சார்பாக தலைமை அலுவலகர் ஊட்டி டேனி ப்ரோ ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. அவர் மூலிமா இந்த கிரவுண்டை நாங்கள் வாய்ப்பு கிடச்சி இந்த கிரவுண்டை நாங்கள் யூஸ் பண்ணி, அவர் இந்த கிரவுண்டு அழைச்சி தந்தது மூலிமா எங்கள் சான்ஸை நாங்கள் யூஸ் பண்ணி, எங்கள் டேலண்ட்டை யூஸ் பண்ணி நாங்கள் இன்னும் நிறைய பிளேயர்ஸை உருவாக்கி இன்னும் நேஷ்னல் லெவலுக்கு போகிறதுக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். அதனால் நாங்கள் இன்னும் நிறைய மேலும் மேலும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது மூலிமா நாங்கள் மேலே வருவோம்.